அரசியல் கட்சிகளினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வகுப்பதற்காக மூத்த அமைச்சர்கள் தலைமையில் தற்போது அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தற்போது இந்த கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. பொதுவாக கரூரில் நடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தில் திரு விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில்தான் அரசியல் கட்சி தலைவர்கள் ரோட் ஷோக்கள், பிரச்சார கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வகுக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பொதுக்கூட்டம், ரோட் ஷோக்கள் நடத்துவதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக இன்று இந்த கூட்டம் நடைபெறுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மூத்த அமைச்சர்கள் நேரு, ரகுபதி, சுப்பிரமணியன் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கொண்ட கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான காங்கிரஸ், பாஜக, சிபிஎம், ஆம் ஆத்மி, தேசிய மக்கள் கட்சி, பகுஜன் சமாஜ்வாதி கட்சி, அதே போன்று மாநில கட்சிகளான திமுக, அதிமுக, தேமுதிக, சிபிஐ, சிபிஎம், விசிக, நாம் தமிழர் மற்றும் சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிமுக உள்ளிட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் என 20 கட்சிகளுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டதில் இந்த கட்சிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் இவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பான அது வகுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இதில் தமிழக டிஜிபி, அதே போன்று தலைமைச் செயலாளர், மேலும் சென்னை மாநகராட்சி காவல் ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் மூத்த அமைச்சர்கள் நேரு, ரகுபதி, சுப்பிரமணியன் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தற்போது நடைபெற்று வருகிறது.